ஏன் அறநிலையத்துறையின் அரண் அப்படின்னு சொன்னோன்னா, நேத்தோ முந்தா நேத்தோ அன்பு தம்பி நம்ம வைகை புயல் வடிவேல் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. அது நம்ம அமைச்சரை தான் கூட்டிக்கிட்டு போயிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, அவருடைய குலதெய்வம் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு 24 ஏக்கரா வந்து வடிவேலுடைய பாஷையிலேயே சொல்லணும்னா ஆட்டை போட பார்த்துருக்காங்க. அதை சொன்ன அடுத்த நிமிஷமே தடுத்து நிறுத்துகிறவர் அமைச்சர் தான். அடுத்த செகண்ட் ஃபோன்லேயே வேலை முடிஞ்சாச்சு. அவ்வளவு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி அவர் சேகர் பாபு இல்லை, செயல் பாபு தான். நானும் அவரும் ஒரே காரில் தான் வந்தோம். நான் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். வந்துட்டு என்னை வந்து, அண்ணன் நீங்கள் முன்னாடி உட்காந்துக்குங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னாரு. எதுக்கடா இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா, ஃபோனில் பேசிட்டு வர்றாரு, ஃபோன்லேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டுருக்கிறாரு. செய்ய வேண்டிய வேலையை ஃபுல்லாக நான் இந்த பின்னி மில்லில் தான் இன்றைக்கி எனக்கு ஷூட்டிங்கு. அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே அவ்வளோ வேலைகளை செஞ்சுக்கிட்டாரு. எதுவுமே சுயநலம் சார்ந்த வேலை கிடையாது, பொதுநலம் சார்ந்த வேலைகள். இதுக்கு நடுவில் எங்கிட்ட பேசுகிறாரு. எனக்கு குழப்பம், இவர் எங்கூட பேசுகிறாரா ஃபோனில் பேசுகிறாரா? நான் பேசும்போது, தம்பி தம்பி என்ன தம்பி அப்படின்பா, இல்லைண்ணே இது ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்பார். அந்த மாதிரி ஒரு கடுமையான உழைப்பாளி. அவர் பார்த்தோன்னே நம்ம சினிமா நடிகர்களுக்கு வந்து இந்த உடம்பை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்குமில்ல. அப்போ கேட்பேன், தம்பி நீங்கள் எப்போ ஏதாச்சும் வாக்கிங் கீக்கிங் எக்ஸசைஸ் அப்படின்னாரு. நம்ம வாக்கிங் கீக்கிங்னு சொன்னோம்ல, கலைஞர் வழி வந்தவர் இல்லையா, இந்த காரை காட்டி, அண்ணா வாக்கிங்கும் இல்லை கீக்கிங்கும் இல்லை அப்படி. ஆனால் ஏதோ ஒரு நேரம் எடுத்துக்கணும். நம்மளுக்கு வந்து உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அதுலேயும் வந்து முன்மாதிரியாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் தான். ஏன்னா கலைஞர் அவர்கள் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்து வாக்கிங் போயிட்டு வந்து அடுத்த வேலையை பார்ப்பார். அப்படி அவர் உடம்பை பத்திரமா பாதுகாத்தவர். நான் ஒரு தடவை வரலாற்று சுவடுகள் அப்படின்னு தினத்தந்தி பத்திரிகையில் அவர் கூட அவருடைய வசனத்தில் நடித்த அனுபவங்களை பற்றி எழுதினேன். பாலைவன ரோஜாக்கள், மண்ணின் மைந்தன் அனுபவங்களை பற்றி எழுதியில் காலையில் 5:30 மணிக்கு என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. நான் தூங்கிட்டு இருக்கும்போது செல்ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, லேண்ட்லைன் இருந்தாலும் கூட ரிசீவர் எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு கீழே ப்ளக்கெல்லாம் பிடுங்கி விட்டு தான் படுப்பேன். என்ன நிம்மதியாக தூங்கணும் அப்படின்ட்டு. நான் சாவகாசமாக ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சதுக்கப்புறம் சொல்லிக்கிறாரு, இப்படி முதல்வர் வீட்டிலேருந்து ஃபோன் வந்ததுங்க அப்படின்னு. அப்புறம் நான் அவசரமாக பேசினா கலைஞர் ஐயா எடுத்தார். என்ன 5:30 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஐயா 5:30 மணிக்கு எதுக்குங்க? இல்லை உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லான்டா, என்னை பற்றி நீங்கள் பத்திரிக்கையில் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னாரு. அப்படி ஒரு சுறுசுறுப்பான இயக்கம் வந்து இந்த பெரியார் வழி வந்த இயக்கம் அப்படின்னு தான் சொல்லணும்.